பிக் பாஸ்ல இந்த வாரம் கமல் சார் கண்டிப்பா சரண விக்ரம டார்கெட் பண்ணுவாரு. அதற்கு முக்கியமான ரீசன் 2. ஒன்று, அவர் மாயாவை எதிர்த்திருக்காரு. இரண்டாவது விஷயம், சரண விக்ரமோட அப்பா வீட்டுக்குள்ள வந்து கமல் சாரை பத்தி ஒரு வார்த்தை விட்டிருந்தாரு. இந்த 2 காரணங்களால கண்டிப்பா இந்த வாரம் கமல் சார் சரண விக்ரம டார்கெட் பண்ணுவாரு. சமீப காலமாவே நம்ம ஒரு சில விஷயங்களை கமல் சார்ட்ட நோட் பண்ண முடியுது. என்ன அப்படின்னா, அவரு மாயாக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிறது தான். இதற்கு முன்னாடி மாயா வந்து எப்பயுமே கமல் சார்ட்ட பெருசா திட்டு வாங்கினதே கிடையாது. ஒரு சில பர்ஃபார்மன்ஸ் அவங்க தப்பாகவே பண்ணியிருந்தாலுமே கமல் சார் உள்ளே வந்து நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க, வித்தியாசமாக முயற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னு அதை ட்விஸ்ட் பண்ணிடுவார். அந்த வகையில் பார்க்கும்போது மாயாவுக்கு கமல் சாரோட சப்போர்ட் இருக்குது. மாயாவை யாரெல்லாம் வந்து சீண்டி பார்க்குறாங்களோ அவங்களாம் வெளியே போகிறத பார்க்க முடியுது. கமல் சார் அவங்கள ரோஸ் பண்ணுறதையும் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி தினேஷ், மணி, இது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா, இவங்க 3 பேரையுமே அவர் ரோஸ் பண்ணியிருந்தார். அந்த வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாரம் மாயாவை அதிகமாக சீண்டி பார்த்தது சரண விக்ரம். மாயா கூட ரொம்பவே நல்லபடியாக கேம் ஆடிக்கிட்டு இருக்க வரைக்கும் எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் தான் இருந்தார். சரண விக்ரமோட அம்மா ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல உள்ள வந்து எப்போ மாயா கூட பேசாத, அவங்க பின்னாடி பேசுகிறாங்கன்னு சொன்னாங்களோ அப்போலேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. குறிப்பாக அவங்க தங்கச்சி வந்துட்டு போனதுக்கப்புறம் மாயாலாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. விக்ரம் அப்படியே டோட்டலாக மாறிட்டாரு. அந்த இடத்துக்கிட்ட எப்போ அவர் மாயாவை பகிச்சுக்கிட்டாரோ அப்போவே அவர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சரண விக்ரமோட அப்பா வீட்டுக்குள்ளே வந்திருந்தாரு. அப்போ மாயா வந்து பேசும்போது ஒரு சில விஷயங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. குறிப்பாக நீங்கள் என் பையன் கூட பழகுறீங்க, பேசுகிறீங்க, ஆனால் நிறைய நேரம் மட்டம் தட்டுறீங்களே அப்படிங்கும் போது மாயா ஒரு விஷயம் சொல்ல வந்தாங்க. கமல் சார் மாதிரி என்கிட்ட சொல்லாதீங்க, அவர் வேணால் 24 மணி நேரம் பார்க்காம இருக்கலாம், நான் 24 மணி நேரமும் லைவை பார்த்துட்டு தான் உள்ளே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரண விக்ரமோட அப்பா அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துக்கிட்ட மாயா இல்லை, ரொம்ப நேரம் ஆளே காணா, எங்கேயோ போயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப உடஞ்சி அழுதுருந்தாங்க. அந்த இடத்துக்கிட்ட 2 விஷயம், ஒன்று மாயாவை ஹட் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று கமல் சாரையுமே அவர் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு ஷோவில் வந்து கமல் சார் வந்து லைவே பார்க்காம தான் வராரு, சும்மா வந்து நீங்கள் என்ன வேணால் சொல்லி அவரை சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது கண்டிப்பாக கமல் சார் ஈகோவை டச் பண்ணியிருக்கோம். இந்த 2 ரீசன்ஸ்னால கண்டிப்பாக கமல் சார் சரண விக்ரமா டார்கெட் பண்ணுவார். அண்ட் சிரிச்சுக்கிட்டே வாழைப்பழத்தில் ஊசி இறக்குற மாதிரி கூட 24 மணி நேரம் பார்க்காமலாம் நான் வந்து இங்கே பேசலை, நான் பார்த்துட்டு தான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுவார். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயமும் போய்கிட்டு இருக்கு. சரண விக்ரம் மாயாவை எதிர்த்ததுனால தான் ஓட்டு கம்மியாயிடுச்சு. அண்ட் சரண விக்ரமோட அப்பா கமல் சாரை கப்பா பேசினதுனால தான் அவர் இந்த வாரம் வெளியே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வரைக்கும் சரண விக்ரமுக்கு ஓட்டு நல்லா தான் இருந்துச்சு. ரவீனா தான் லாஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் 1 டேல அப்படியே தலைகீழாக மாறி இருக்கு. இது ஓட்டுனால தான் நடந்துச்சா இல்லை கமல் சாரை தப்பாக பேசிட்டாங்க ஒரு ஷோவில் அப்படிங்கிறதுனால நடந்துச்சா அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் தான் சொல்லணும். இதில் என்ன மாதிரியான ஒரு அரசியல் பிளே ஆகியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஒரு எவிக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதற்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.